தெலுங்கில் எடுக்கப்பட்டு தமிழ் டப் செய்யப்பட்ட இந்த படம் மிகவும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படமா இந்த படத்தை நம்ம பார்க்குறோம். இது வழக்கமான சங்கர் படம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த முதல்வன் அர்ஜுன் நடித்த அந்த கதாபாத்திரம் போலதான் இந்த கதாபாத்திரத்திலையும் ராம் சரண் நடிச்சிருக்கிறார் வழக்கமான ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா. இதை இன்னும் சுவாரஸ்யமா அருமையா சொல்லியிருந்திருக்கலாம், வேறு ஒரு கலரை பூர்த்தி செஞ்சிருக்கலாம். அதை தவிர்த்து வழக்கமான ஒரு கதையா தான் இந்த கதையை பண்ணிட்டாரு சங்கர். அதற்கு முதல்வன் 2 2ஆம் பாகம் அப்படின்னு சொல்லி அதே அர்ஜுன் நம்ம நடிக்க வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவரை ஒட்டியே நம்ம பார்க்கறதுனால இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். ஏன்னா எல்லா மொழிகளிலுமே நம்ம இதை பார்க்கலாம் அர்ஜுன் நடிச்சிருந்தா. ஆனா ராம் சரண் நடிச்சதுனால இது அப்பட்டமா ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியது வந்துடுது. இது பன்மொழி படைப்பாக இருந்தாலும் இது பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த கதை அமைஞ்சிருச்சு. இவ்வளவு பொருட்செலவு செய்து இந்த படம் சரியா போக அது மிகவும் மன வருத்தமே. எதிர்காலத்தில் சங்கர் ஒன்று திரைப்படத்துறையை விட்டு விலகி வேறு ஓய்வெடுக்கலாம், இல்லை என்றால் மறுபடியும் அவர் அப்டேட் செய்து கொண்டு ஒரு முயற்சி இறங்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய பொருட்செலவில் செய்யறது ஒரு அரிதான விஷயம்தான். விருப்பம் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.